வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப்ல 36வது மேட்சான இந்தியா வெர்சஸ் நெதர்லாந்து மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் ஒரு முக்கியமான மேட்சா தான் இருக்கும். அண்ட் இந்தியா தான் இந்த மேட்ச்ல வின் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச்ல எந்த ஒரு சுவாரஸ்யமுமே இல்லை. நமக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா ஆல்ரெடி சூப்பர் 8 அதுக்கு போயிட்டாங்க. நெதர்லாந்துனால போக முடியாது, போறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படிங்கும் போதே இந்த மேட்ச் ஒரு சுவாரஸ்ய தன்மையை கண்டிப்பா இழந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. அண்ட் இந்த மேட்ச் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் நடக்கு. ஸோ ஸ்டேடியம் பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த வேர்ல்டு கப்ல நிறைய மேட்ச் இந்த பிட்ச்ல நடந்திருக்காங்க. ஸோ பிட்சோட ஆஃப் லெக்சரை பார்க்கும்போது 62 மீட்டர் 74 மீட்டர் கொஞ்சம் பெரிய பிட்ச் தான் கம்பேர் டு அதர் பிட்ச். ஸ்ட்ரைட்ல ஒரு 72 மீட்டர் போட்டிருக்காங்க. பிட்சோட வியூ நம்ம பார்த்தா தெரியும். இந்த மேட்ச் நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால டியூ ஃபேக்டர் கண்டிப்பா பெரிய ரோல் வகிக்கும். ஸோ நம்மளுடைய இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு பிட்ச், பேட்டிங் பிளஸ் போலிங் எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்ல என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் நடந்திருக்கு, ஸோ நம்ம நாளைக்கு மேட்ச்ல என்ன மாதிரியா இந்தியா வெர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்ல நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, டோட்டலா இது வரைக்கும் 3 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு, பேட்டிங் செகண்ட் ஒன்னு, மேட்ச் டையானது ஒன்னு. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் சூப்பர் ஓவர் போச்சு. அண்ட் இந்த 3 மேட்ச்ல பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமோட ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 192 இருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிட்ட வந்துருக்கு. ஸோ பேட்ஸ்மேனுக்கு இந்த பிட்ச்ல ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கிறதுங்கிறது இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஹை ஸ்கோர்னு பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா 213 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் அப்படிங்கும்போது ஒரு 156 தான் லோ ஸ்கோராகவும் இருக்குது. ஸோ பேட்டிங் நல்லா கிடைக்குது, பவுலர்ஸுக்கும் நல்ல ஒரு இது கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்தியாவோட பாசிபிள் லெவல் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியாவோட பாசிபிள் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்தியாவோட பாசிபிள் லெவலா இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், சுபம் துபே, அக்சர் பட்டேல், பும்ரா, சிங், வருண் சக்கரவர்த்தி. குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் அந்த பிட்சுக்கு நல்ல ஸ்பின் சப்போர்ட் பண்ணுவாரும். நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன், பாகிஸ்தான் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய. திலக் வர்மா, அப்படி ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் நான் சொன்னேன். அவங்க எல்லாருமே லாஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் அகைன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இதுதான் இவங்களோட ஒரு பாசிபிள் லெவலா இருக்கும். ஸோ குல்தீப் யாதவ் சிங், பட் மோஸ்டா சிங்கிள் ஆர்டர் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸே இல்லை இந்தியாட்ட. அண்ட் நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிபிள் 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய லெவிட், அப்புறம் மேக்ஸ்வெடனு, பாசிக் லீடு, அப்புறம் அக்கர்மனு, அப்புறம் எட்வர்ட்ஸ், அப்புறம் சேக்லைன் ஹேஷட், அடுத்து வேன்விக், ஆரியன் தத்து, அப்புறம் வேண்டர் மியூ, கெய்க்லீனு, அப்புறம் கிளாசன். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ப்ராபபிள் 11 இருக்கலாம். மேபி அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணாலும் தோத்தாலும் சரி, எப்படியும் ஊருக்கு கிளம்புறது நிச்சயம் சொல்லி ஆல்ரெடி பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயருக்கு ஒரு புது வாய்ப்பா கூட ஒரு சில பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மேட்ச் இது ஒரு முக்கியமான மேட்ச் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால பாசிபிள் 11 ஐ மீன் வர்றது கொஞ்சம் மேபி அவங்க சேஞ்ச் பண்ணி கூட ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ஆடுவாங்க. ஸோ இந்தியா டீம் இந்த வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டாங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஜோக்கர் யாரும் கிடையாது அப்படிங்களா. ஏன்னா எந்த ஒரு டீமே, ஆஸ்திரேலியாலாம் அவுட்டு, அவங்க முடிஞ்சு சரி, வேற எந்த டீமே, இங்கிலாண்டா, இத்தாலி கூடவே அவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்காங்க, கடைசி வரைக்கும் போராடுறாங்க. ஒரு ஸ்காட்லாந்து இந்த மாதிரி மொக்க டீம் கூட தான் போராடி கிடக்குறாங்க. ஸோ அதனால இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கணும். இந்தியாவோட பவுலிங் ஆப்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. குறிப்பா வருண் சக்கரவர்த்தி மேட்சுக்கு மேட்ச் இந்தியாவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த T20 வேர்ல்டு கப்ல. மினிமம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பயங்கரமா எடுக்கிறாரு. இந்த நெதர்லாந்து மேட்ச்லயும் நான் வருண் கிட்ட கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். அதிகபட்சம் இந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. சிங்கு ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். இனிஷியலியும் பவுல் பண்ணுவாரு, டெத்லயும் பவுல் பண்ணுவாரு. அதனால கண்டிப்பா சிங்கு கிட்ட நம்ம 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பும்ரா நான் சொல்லணும்னு கிடையாது. ஸோ 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர்.
அக்ஷர் பட்டேலும் செம்ம ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு ஸ்பின்னு. அதே போல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அங்க கிடைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 4 பவுலர்ஸ், முக்கியமா 4 பவுலர்ஸ் தான் வந்து இந்தியா டீம்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் நம்ம பார்ப்போம். பட் பவுலர்ஸ் அப்படிங்கும்போது இந்த 4 பவுலர்ஸ் இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நெதர்லாந்துல இருக்கக்கூடிய 10 விக்கெட்டையும் வந்து இவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 பவுலர்ஸோட கிராஃப் வந்து அதிகமா இருக்கும். அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், சிங்கா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இந்த 4 பவுலர். அண்ட் இவங்களுக்கு அடிஷனலா ஹெல்ப் பண்ணக்கூடிய 5வது ஃபாஸ்ட் பவுலரா ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. இந்த சீசன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. முதல் மேட்ச் யுஎஸ்ஏ கூட மட்டும் ஒரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 2வது மேட்ச் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் 3வது மேட்ச் பாகிஸ்தான் கூட நான் சொல்லவே இல்லை. பாகிஸ்தான் பேர் போட்டா ஒரு காலத்துக்கு விராட் கோலி எப்படி அடிப்பாரோ அதே போல தான் ஹர்திக்கும். ஸோ ஹர்திக்லாம் சும்மாலாம் கிடையாது. ஸோ அதனால லாஸ்ட் மேட்ச்ல அவர்லாம் வந்து கண்டிப்பா ஆடுவான்னு தெரியும். ஸோ ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து நம்ம வந்து விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் மற்ற பவுலர்ஸ் கிட்ட இல்லாத அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. டப்புன்னு வந்து கடைசி ஒரு இப்போ நீங்கள் ஒரு 2 பால் பிடிக்கிறதுக்கு தான் ஹர்திக் பாண்டியாக்கு வாய்ப்பு இருக்குன்னா கூட அந்த 2 பாலையும் 6-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு கூட போயிடுவார். ஸோ அதனால தான் ஹர்திக் பாண்டியா வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ 5வது பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்தும் 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் இந்த 5 பவுலர்ஸுமே வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் இருப்பாங்க. இல்லை இன்னைக்கு பும்ரா தான் எடுப்பாரு, சிங் எடுக்க மாட்டார் அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 6வது பவுலிங் ஆப்ஷன் தான் இந்தியா வந்து சிவம் துபே யூஸ் பண்ணுவாங்க. பட் 6வது பவுலிங் ஆப்ஷன் லெவலுக்கு இந்த மேட்ச் போக தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் திலக்கு, ரிங்கு எல்லாருக்குமே பவுலிங் கொடுத்தாங்க. அந்த லெவலுக்கு இந்த மேட்ச் போகாது. நெதர்லாந்து வந்து இந்த 5 மெயின் பவுலரே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்ம இந்த 5 மெயின் பவுலரை மட்டுமே கவனம் செலுத்தினா போதும். பேட்டிங் ஆப்ஷன் வந்து நல்லாவே இருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் டாப்ல ஆடக்கூடிய 4 பிளேயர் இருக்கிறாங்க. இந்த 4 பிளேயருமே இம்பார்ட்டன்ட். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யுஎஸ்ஏக்கு அகைன்ஸ்டா டக் அவுட்ல தான் போனாரு. 2ஆம் மேட்ச் நமீபியாக்கு அகைன்ஸ்டா இல்ல, 3ஆம் மேட்ச் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாலும் டக் அவுட்ல தான் போனாரு. அப்படிங்கும்போது இந்த மேட்ச் ஆட மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து நான் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே போல இஷான் கிஷன் செம்ம ஃபார்ம் ஆனார். நம்ம நியூசிலாந்து T20 சீரீஸ்ல பார்த்தோம். அது தொடர்ந்து யுஎஸ்ஏ கூட ஒரு 20, நமீபியா கூட 61, பாகிஸ்தான் கூட செம்ம அடி 77 ரன். அண்ட் நம்ம திலக் வர்மா வந்து கன்சிஸ்டன்சியா ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான பிளேயர். ஒரு இப்ப அபிஷேக் சர்மா மாதிரி டக் அவுட்ல போயிட்டு இன்னொரு மேட்ச் 50 ரன் அடிக்கிற மாதிரி பிளேயர் தான் கிடையாது. எல்லா மேட்சுமே ஒரு 20ல இருந்து 30 ரன்னுக்குள்ள கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். அதே போலதான் சூர்யாவும் வந்து கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த டாப் 4 பேட்ஸ்மேனுமே என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இம்பார்ட்டன்ட்னா இவர் ஃபிளாப் ஆவாரு, இவர் இது நல்லா ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்லாம் கிடையாது. இந்த 4 பேருமே இம்பார்ட்டன்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங்னு பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, சிங், பும்ரா, அக்ஷர் பட்டேல் 4 பேரு. ஆல்ரவுண்டர்ல ஹர்திக் பாண்டியா மட்டும் சேர்த்திருக்கோம் 5. பேட்டிங்ல சூர்யா, திலக் வர்மா, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா. ஸோ 5 + 4 9 பிளேயர். இந்த 9 பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் பார்க்குறேன். மேபி நம்ம நினைக்கிறது போல ரிங்குக்கும் சிவம் துபேக்கும் மொக்க பிளேயர் நினைக்கிற அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல வந்து பிரகாசமா இருக்காது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் நெதர்லாந்து டீம்ங்கிறதுனால இந்த 2 பேருக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரை பண்றோம். மேபி உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கும் வந்து பெரிய ரோல் இருக்காது இந்த மேட்ச்ல. குறிப்பா இந்தியா வந்து செகண்ட் பவுலிங் பண்ணா கூட ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் வந்து நீங்க பார்க்கலாம். கிராஃப் வந்து கொஞ்சம் இறக்கி கூட கொடுக்கலாம். இல்லை சாரி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கூட கிராஃப் இறக்கி கூட கொடுக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் டைம்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் அப்படின்னாலே ஹர்திக் பாண்டியாவை கையில பிடிக்க முடியாது, நல்லாவே ஆடுவார். அதே போல நெதர்லாந்து டீம்ல எல்லாரையும் உட்காந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணி இவரு அப்படி ஆடுவார் நாளைக்கு மேட்ச்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி பாசிபிள் லெவல் பார்த்தாச்சு. இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது பேசில் லீடு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 30 ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. 2வது மேட்ச்ல 72 ரன் பிளஸ் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 3வது மேட்ச்ல வந்து ஒரு
20 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. 4வது மேட்ச்ல 23 ரன் பிளஸ் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால ஏதோ ஒரு இதுல அவரோட கான்ட்ரிபியூட் வந்து இந்த நெதர்லாந்து டீமுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இவர் தான் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரா இந்த டீம்ல வந்து நம்ம பார்க்கலாம். 2வது பொறுத்த வரைக்கும் வான் பீக் இருக்காரு. ஸோ வான் பீக் வந்து எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. பிளஸ் தேவைப்பட்ட பேட்டிங்கும் வந்து ஒரு கணிசமான ஒரு 10 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது நெதர்லாந்து டீமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கும்போது நான் 2வது பார்க்கறதுக்கு இவரை வந்து பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம இந்த 2 பேர் வந்து அந்த டீமோட கடைசி, இப்போ ஒருவேளை நீங்க நெதர்லாந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்தியா வந்து நல்லா ஆடுவாங்க. ஆனா லாஸ்ட் ஒரு 4 ஓவர் வரும்போது இஷ்டத்துக்கு அடிச்சு ஆடணும், ரன் ஏற்றணும் அப்படின்னு ஆடும்போது அந்த 4 ஓவரை போடுறதுல 3 ஓவர் வந்து இவங்க தான் போடுறாங்க, பேஸ்லிட்டும் சரி வான் பீக்கும் சரி. அந்த காரணத்தினால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமா நெதர்லாந்துக்கு இருப்பாங்க. இதையும் மீறி இன்னொரு பிளேயர்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்ற லெவலுக்கு எதுவும் பெரிய ஆல்ரவுண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஆரியன் தத் அவரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னரா எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்து. மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படியும் இல்லை அப்படின்னா ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பவுல் வந்து நெதர்லாந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த கைல் கிளீனை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த லாஸ்ட் 4 ஓவர்ல பேஸ்லிட் வான் பீக் வந்து 3 ஓவர் பவுல் பண்ணும்போது கைல் கிளீனும் வந்து 1 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ அப்போ எடக்க மடக்க ஆடும்போது அந்த ஒரு விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா இவர்கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு விக்கெட்ஸ் வந்து ஒரு கணிசமா எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. மற்றபடி பேட்டிங்ல எட்வர்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மற்றபடி சொல்ற அளவுக்கு இந்த டீம்ல இவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதிகபட்சம் வந்து நம்ம பார்த்ததுல பேஸ்லிட், வான் பீக், ஆரியன் தத், எட்வர்ட்ஸ், கைல் கிளீன் இந்த 5 பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவே போதுமானதாக தான் இருக்கும். வேற பெருசா மற்ற டீம் கூட மேட்சோடலாம் பெருசா ஆடலங்கும் போது இந்தியா கூட ஆடுறதுலாம் ரொம்ப கஷ்டமா படுவாங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரிவியூ. ஸோ இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச் நல்லா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எத்தனை 6 எத்தனை 4 போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.